ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்ஜியோகிராம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா எதனால ஆன்ஜியோகிராம் செய்யல? ஜெயலலிதாவுக்கு பொட்டாசியம் அதிகமா இருக்கு, வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் யார் அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தது? ஜெயலலிதா அவர்கள் பெட்ல இருக்கும்போது கேக்கு அண்ட் சாக்லேட் இந்த விஷயங்கள்லாம் யார் அவங்களுக்கு கொடுத்தது? ஜெயலலிதா ரத்த வெள்ளத்துல பெட்ல கடந்தது யார் பார்த்தாங்க? ஜெயலலிதாவை ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ் கூப்பிட்டு வந்தும் ஆன்ஜியோகிராம் ஏன் பண்ணல? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் ஜெயலலிதா அம்மாவுடைய இறப்பு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே சில வருடங்களுக்கு முன்னாடியே வெளிவந்துச்சு. ஆறுமுகசாமி கமிஷன்றவர் பார்த்தீங்கன்னா நல்லா அலசி ஆராய்ந்து இந்த உண்மைகள் எல்லாமே வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஆறுமுகசாமின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஜட்ஜா இருந்தவர். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கிட்ட இந்த பொறுப்பை எடுத்து கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆறுமுகசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த வாட்ச்மேன்ல இருந்து ஒவ்வொருத்தரையும் விடாம அத்தனை பேரையும் அலசி ஆராய்ஞ்சி ஒரு பெரிய ஒரு கமிஷனை நடத்தி அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அதில் அவர் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக. இந்த ரிப்போர்ட் ரொம்ப பெரிய ரிப்போர்ட். அது ஃபுல்லுமே நம்மளால் படித்து அதுக்கான விளக்கத்தை நம்மளால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமி கமிஷன் ஒரு 7 பேர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அந்த 7 பேரில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க யார் தெரியுமா? கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. சசிகலா மேலே அந்த குற்றங்கள் இருக்குது. ஸோ அவர் சொன்ன அந்த 7 பேர் பற்றி நமக்கு வேணாம். ஆனால் இதில் சசிகலா இருக்காங்கன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா அவர்கள் 5ஆம் தேதி இறந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க 5ஆம் தேதி கூட இறக்கலையப்பா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமி அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே இந்த நியூஸ் வெளிவந்தது. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க டிசம்பர் 4ஆம் தேதி மதியமே இறந்து போயிருக்காங்க. மேக்ஸிமம் என்னங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு போலீஸ் பந்தோபஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே எந்த ரிப்போர்ட்ஸும் நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கோ இல்லை மீடியா மூலியமாவோ இல்லை மக்களுக்கோ தெரியப்படுத்தலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு என்ன சிகிச்சைகள் நடக்குதுன்ற விஷயங்களும் நமக்கு சொல்லப்படலை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற விஷயமும் நமக்கு வெளியே சொல்லப்படலை. எல்லாமே மூடி 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 மறைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க இறப்பையும் மூடி வச்சுருக்காங்கங்க. டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் இறந்த ஜெயலலிதா, ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே தான் இந்த விஷயத்தை வெளியே சொன்னாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன்னா கலைஞர் அவர்களும் தான் இறந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே இல்லைங்க. சாயந்தரம் எல்லாரும் வீட்டுக்கு போய் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சாயந்தரம் 6 மணிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்லிடுவாங்க. இப்படி தான் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சொல்லிடுவாங்க. ஆனால் 24 மணி நேரம் அவங்க இறந்து 24 மணி நேரம் கழித்து அவங்க உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எதனால்? இதில் என்னங்க உங்களுக்கு மறைக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா அவங்க இறந்தவுடனே சசிகலா கதறி அழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதா அங்கே வேலை செஞ்ச அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச செவிலியர் நர்ஸ் ஒருத்தங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன், அவங்க கத்துனதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் 24 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஆக்சுவலாக சுகர் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரொம்ப வயசானவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்த ஒரு ஜெயலலிதா சடனாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆன உடனே அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் கொடுத்து அவங்கள சரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கொண்டு போய் அங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் யாருமே நீங்கள் அவங்கள தொடர்றதுக்கோ அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணலை. வெளிநாட்டிலேருந்து டாக்டர்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. அமெரிக்காலேருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து டாக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதுவும் ஜெயலலிதாவோட ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் அந்த டாக்டர்ஸ்க்கு காட்டப்பட்டிருக்கு. அமெரிக்காலேருந்து வந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் ஜெயலலிதாவை பார்த்து சிகிச்சைக்கான விஷயங்களை மேற்பார்வையாக பார்த்துருக்காங்க. ஆனால் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்த டாக்டர் ரிப்போர்ட்ஸை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் ட்ராமா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் மக்களை எல்லாருமே நம்ப வைக்கிறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நான் டாக்டர்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மக்களையும் நம்ப வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ட்ராமா, பக்கா ட்ராமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில்.
அமெரிக்காவிலேருந்து வந்த டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள தரோவாக செக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உடனே ஆன்ஜியோ பண்ணி ஆகணும். அதாவது ஹார்ட்டில் வந்து ஒரு ஆன்ஜியோ சர்ஜரின்னு பண்ணுவாங்க. நரம்பு மூலியமாக அவங்களுடைய ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்தால் அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் அவங்க ரொம்ப தெளிவாவாங்க. அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியுன்றதை அமெரிக்காவிலேருந்து வந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எய்ம்ஸ் டாக்டர் வந்து ஆன்ஜியோ பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பார்த்தது ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான், ஜெயலலிதா அம்மாவை பார்க்கல. அமெரிக்கா டாக்டர்ஸ் மட்டும்தான் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துருக்காங்க. ஆனால் இவங்க எய்ம்ஸ் டாக்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆன்ஜியோ பண்ணாமல் விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த ஆறுமுகசாமி கமிஷன். ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயலலிதா அம்மாவை போயிட்டு பார்த்துருக்காரு. பார்க்கும்போது அவங்க ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு, ஆன்ஜியோ ஆப்ரேஷன் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் கெஸ் பண்ணியிருக்காரு. ஆன்ஜியோ ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அவங்க யாருமே வந்து பார்க்காம அவங்க தனியாக ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணியிருக்கிறதாவும், தயவு செஞ்சு சீக்கிரம் போய் பாருங்க அவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் மற்றவங்களை அலர்ட் பண்ணி அவங்களை பார்க்க வச்சதாகவும், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற எந்த ஒரு டாக்டருமே ஜெயலலிதா அம்மாவுக்கு கிட்ட நெருங்க விடலை அப்படின்றது தான் உண்மை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணீங்க? அண்ட் இன் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த டாக்டர்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இங்கே கூப்பிட்டு போயிடலாம், கூப்பிட்டு போனால் இவங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது, காப்பாற்றவே முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு தனி விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆக்சிஜனோட அவங்க அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போனாங்க எம்ஜிஆர் அவர்களை. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவங்களையும் ஏன் அமெரிக்காவுக்கு கொண்டு வரலான்னு அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக அமெரிக்கா கூப்பிட்டு போக தயாரானீங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை எதனால் தனி விமானம் மூலமாக அமெரிக்காவுக்கு கொண்டு போகலை அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க அமெரிக்காவுக்கு போயிருந்தா அவங்க உயிர் காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா உடம்புல என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது ஜெயலலிதாக்கே சொல்லப்படலை. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லலை, அவங்க கிட்டேயே மூடி மறைச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தனக்கு என்ன பிரச்சனைன்னு ஜெயலலிதா தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு கேக் கொடு, எனக்கு சாக்லேட் கொடு, எனக்கு வந்து வாழைப்பழம் கொடுன்னு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. பொட்டாசியம்ன்றது அவங்களுக்கு பாய்சனுக்கு சமம். கேக்கு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு பாய்சனுக்கு சமம். இது எல்லாமே வந்து ஜெயலலிதா தன்னோட உடம்புக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது எனக்கு வேணும், நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்க குழந்தை இல்லை. ஒரு சிஎம்மாக இருந்து போஸ்டிங் வகிச்சுட்டு இருந்த அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பொட்டாசியம் தப்பு, சாக்லேட்ஸ் தப்பு, கேக் தப்புன்னு தெரிஞ்சிருந்தா ஜெயலலிதா அவர்கள் எதற்காக அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட போகிறாங்க பெட்டில்? உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அதை பாய்சனை மாற்றி அவங்கள சாவடிச்சிட்டாங்க அப்படின்றது இன்னொரு பக்கமாக போயிட்டுருக்கு. ஒரு தரப்பினர் அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கமிஷனில் இன்னொருத்தர் வந்து ஆன்ஜியோ பண்ணதாகவும் அவங்க ரத்த வெள்ளத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எது உண்மை அப்படின்றது கவர்மெண்ட் தான் அந்த ஸ்டெப் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமி அவர்களுடைய கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஆறுமுகசாமி கமிஷன் இன்னொரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே கொஞ்சமாச்சும் ஒரு கருணை காட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்கள சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வந்து கருணை இல்லாத ஒரு ஆட்கள் தான் அவங்க வந்து கூட வச்சுருந்துருக்காங்க. அவங்கள யாராவது கொஞ்சம் கருணை காட்டி அவங்கள காப்பாற்ற வச்சுருக்கலாம், அவங்க மனசு வச்சுருந்தா அவங்கள காப்பாற்றி வச்சுருக்கலாம். ஆனால் அவங்கள சுற்றி இருந்தவங்க வந்து அவங்களுக்கு கருணை காட்டலை. கருணை காட்டப்படாதனால தான் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பவர் தான் இவங்க எல்லாருமே வந்து ஆட்டி படைச்சிருக்காங்க. அந்த பவர் சொன்ன மாதிரி தான் இவங்க எல்லாருமே நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், கருணைன்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட நடந்துக்கிட்டாங்க. இதுதாங்க சொல்லுவாங்க, பெத்த பிள்ளைங்க இருந்திருந்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து யாராவது பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இல்லாமல் அனாதையாக இருந்தால், பிள்ளைகளே பெற்றுக்காமல் இருந்தால் கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சொத்துக்காக என்ன வேணாலும் நடக்கும் இந்த உலகத்தில், காசுக்காக என்ன வேணாலும் நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆதாரங்க. என்னதான் நீங்கள் எவ்வளோ பெரிய காசு, பணம், அந்தஸ்து, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் காசுக்காக உங்களை கொல்றது கூட தயாராக இருப்பாங்கன்றத இந்த கேஸ் மூலமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ஆறுமுகசாமி கமிஷனோட ரிப்போர்ட் எண்ட்ல ஒரு குறள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறள் வந்து விளக்கம் மட்டும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த குறள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு யானை வந்து கம்பீரமாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற சிங்கம், புலி, அது இது எல்லாமே வந்து பயந்து தெரிச்சு ஓடிடும், அது இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும். ஆனால் அந்த யானை ஒரு சேத்துல போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுருக்கீங்களேன், அப்படி கிராஸ் பண்ணிட்டு போகிற ஒரு நரியாக இருந்தாலும் சரிங்க, அந்த யானையை அடிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு யானை சேத்துல மாட்டிடுச்சுன்னா ஒரு நரி கிராஸ் பண்ணி போனாலும் அந்த யானையை அப்படி அடிச்சுட்டு போகுமா. ஸோ அதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து தயவு செஞ்சு இதோட முடிச்சிடாமல் இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களை எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் ஏன் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் நான் வந்து ஏடிஎம்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. உடனே ஒரு ஏடிஎம்கேஓ டிஎம்கேஓ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் எதுவும் இல்லை. ஏன்னா கலைஞர் அவர்களும் இறந்தாருங்க, இவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்கலையேங்க. ஆனால் ஜெயலலிதா அவங்களுடைய மரணத்தில் மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய மர்மம் இருக்குது? ஒரு தமிழ்நாட்டையே ஆண்ட ஒரு தைரியமான ஒரு பெண்மணியோட மரணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் போது அது ரொம்ப கேட்க கஷ்டமாக இருக்குது. அப்படி என்ன கேட்பார் இல்லாமல் ஆயிடுச்சு இந்த தமிழ்நாடு, இவ்வளோ ஒஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது. உங்களுக்கும் அது தோணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.